இன்றைக்கிப்பா 7 நாளைக்கு 7 ஹை ப்ரோட்டீன் வெயிட் லாஸ் தோசை செய்ய போகிறோம். இந்த தோசைப்பா உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் எடுத்துக்கலாம், டின்னருக்கும் எடுத்துக்கலாம். ஒரு நாளைக்கு 2 தோசை சாப்பிடுங்க, வயிறு ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. இது உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். ராகி தோசைப்பா ரொம்ப சாஃப்டாக மொறுன்னு வரும். இந்த மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இப்போ ஒரு கிளாஸ் கேப் எடுத்திருக்கேன். இப்போ அதை போட்டுக்குருவோம். 1/4 கிளாஸு இட்லி அரிசி எடுத்திருக்கேன், அதையும் இதில் போட்டுக்குருவோம். 1/4 கிளாஸு உளுந்து எடுத்திருக்கேன், அதையும் இதில் போட்டுக்குருவோம். எந்த கிளாஸில் கேப்பை எடுத்துருக்கீங்களோ அதே கிளாஸில் 1/4 கிளாஸ் அரிசியும் 1/4 கிளாஸ் உளுந்தும் எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூனு வெந்தயம். இப்போ இதை ஊற வைக்க தண்ணி ஊற்றிக்கிறோம். இதை 4 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இப்போ இதை 4 மணி நேரம் கழித்து உங்களுக்கு காட்டுறேன். இப்போ 4 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை மிக்சியில் போட்டுக்குருவோம். நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன்ப்பா. இப்போ இதை மிக்சியில் போடுவோம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி அடிச்சுக்குருவோம். ஊற வச்ச தண்ணியை வச்சு ஊற்றி அடிச்சுக்குருவோம். அடித்து கொண்டு வரேன். இப்போ இதை அடித்தாச்சுப்பா. நல்லா தோசை மாவு பதத்துக்கு நம்ம தண்ணி ஊற்றி கொஞ்சம் அடிச்சிருக்கோம். இப்படி இருக்கணும். இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கணும். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கிடுவோம். நான் பிங்க் சால்ட்டு போட்டிருக்கேன். நல்லா கலக்கி விட்டுட்டு 4 மணி நேரம் அப்படியே வச்சிடுறேன்ப்பா. 4 மணி நேரம் கழித்து பார்த்தோம்னா பொங்கிடும். நான் உங்களுக்கு அப்புறம் தோசை ஊற்றி காமிக்கிறேன். இப்போ 4 மணி நேரம் ஆயிடுச்சுப்பா. இப்போ நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். மாவு நல்லா பொங்கி இருக்கு. நல்லா பொங்கி இருக்கு. இப்போ வாங்க தோசை சுடுவோம். இப்போ நல்லா சட்டி காஞ்சிருச்சு. இப்போ நம்ம வெங்காயம் இருக்கு இல்லையா, மேலே உள்ள கொண்டையை மட்டும் வெட்டிட்டு இப்படி நம்ம தேய்ச்சிக்குருவோம். இப்படி வெங்காயத்தை வச்சு தேய்க்கிறனால உங்களுக்கு தோசை மெல்லிசாகவும் வரும். எண்ணெய் ஊற்றணும்னு அவசியம் இருக்காது. இப்போ 2 சொட்டு மட்டும் மேலாப்பில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ தோசை நல்லா மொறுன்னு வரும்பா. ராகி தோசைப்பா ரொம்ப சாஃப்டாக மொறுன்னு வரும். இந்த மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். சிறுதானியத்தில் 1 கம்புப்பா. இந்த மாதிரி நீங்கள் சாப்பிடுங்க. ரொம்ப நேரம் வயிறு ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப பசிக்காது. வெயிட் லாஸ் பண்ணவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். 1 கப்பு கம்பு போட்டிருக்கோம். 1/4 கப்பு உளுந்து. கம்பு எந்த கப்பில் எடுத்துருக்கோமோ அதே கப்பில் 1/4 கப்பு உளுந்து. 1 டீஸ்பூன் வெந்தயம். இதை இப்போ தண்ணி ஊற்றி 4 மணி நேரம் ஊற வச்சுருவோம். இப்போ 4 மணி நேரம் ஊறின பிறகு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ 4 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை மிக்சியில் போட்டுக்குருவோம். இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிடுவோம். ஊறின தண்ணியை கொஞ்சம் ஊற்றிக்கிடுவோம். கொஞ்சோண்டு சோறு போட்டிருக்கேன்ப்பா. இது எதுக்கு சோறு போட்டிருக்கேன்னா மாவு நல்லா புளிக்கும். அப்போ தான் உங்களுக்கு தோசை மொறுன்னு உங்களுக்கு டேஸ்ட்டாக வரும். இப்போ இது அடித்து கொண்டு வரேன். தோசை மாவு பதத்துக்கு நீங்கள் தண்ணி ஊற்றி அடிச்சுக்கோங்க. நான் தோசை மாவு பதத்துக்கு அடிச்சிருக்கேன். இப்போ இதை கிண்ணத்தில் மாற்றிடுவோம். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கிடுவோம். நான் பிங்க் சால்ட்டு போட்டிருக்கேன். நல்லா கலக்கி விட்டுட்டு 4 மணி நேரம் அப்படியே வச்சிடுறேன்ப்பா. 4 மணி நேரம் கழித்து பார்த்தோம்னா பொங்கிடும். இப்போ 4 மணி நேரம் ஆயிடுச்சுப்பா. இப்போ நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். மாவு நல்லா பொங்கி இருக்கு. மாவு இப்போ பொங்க வச்சு நம்ம தோசை சுடுறதுனால நல்லா தோசை நல்லா மொறுன்னு வரும். இப்போ சட்டி நல்லா காஞ்சிருக்குப்பா. இப்போ 2 டிராப்ஸ் எண்ணெய் இந்த வெங்காயத்தில் ஊற்றிக்கிடுவோம். இதை நம்ம தோசைக்கல்ல வச்சு தேய்ச்சிடுவோம். இப்படி வெங்காயத்தை வச்சு தேய்க்கிறனால உங்களுக்கு தோசை மெல்லிசாகவும் வரும். எண்ணெய் ஊற்றணும்னு அவசியம் இருக்காது. கேஸ் ஃபுல்லாக இருக்கக்கூடாது, ஸ்லோவில் தான் வச்சுருக்கணும். ஸ்லோவில் வச்சு ஊற்றுவோம். தோசைக்கல் ரொம்ப ஹீட்டில் இருக்கக்கூடாது. ஹீட்டில் இருந்துச்சுன்னா தோசை வராது. அதனால கரெக்டான ஹீட்டில் தான் இருக்கணும். இப்போ 2 சொட்டு எண்ணெய் ஊற்றிக்கிறோம். ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றாதீங்க. செக்கெண்ணெயில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க, இல்லாட்டா கடலெண்ணெய் ஊற்றிக்கோங்க. 2 நிமிஷம் வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கிறோம். நல்லா தோசை மொறுன்னு வந்திருக்குப்பா. நான் சொல்லியிருக்க மாதிரி இதே மாதிரி செஞ்சு பாருங்க. உடல் எடையை குறைப்பதற்கு நம்ம ஹை புரோட்டீன் உள்ள தோசை உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். இப்போ முதல் நாள் நைட்டே நான் பாசி பயரை ஊற வச்சு எடுத்திருக்கேன்ப்பா.
2 கப்பு அளவுக்கு பாசிப்பயிறு எடுத்து வச்சிருக்கேன். 3 பச்சை மிளகாய், 1/2 கப்பு ரவை, 1/2 கப்பு தயிர், கொஞ்சம் கொத்தமல்லி, 1 இன்ச்சு இஞ்சி, கொஞ்சம் சீரகம். இப்போ ஊற வச்ச பாசிப்பயிறு, ரவை, தயிர், இஞ்சி, பச்சை மிளகாய், சீரகம், கொத்தமல்லி, இதை நம்ம மிக்சியில் அடிச்சிடணும். இப்போ நான் மிக்சியில் அடிச்சுட்டு வந்து கட்டுறேன்ப்பா. தோசை மாவு ரெடி ஆகும். இப்போ நான் அரைச்சிட்டு வந்துட்டேன்ப்பா. இப்போ இதை நான் அதில் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி தான் அடிச்சிருக்கேன். அதனால நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அடிச்சுக்கோங்க. இப்போ இது கிணத்துல மாற்றுவோம். இப்போ நான் கொஞ்சம் உப்பு போடுறேன்ப்பா. கொஞ்சோன்னு ஜீரணத்துக்கு, நம்ம பாசி பயிர் அரைச்சிக்கோம் இல்லையா, ஜீரணத்துக்கு இது பெருங்காயப்பொடி கொஞ்சம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். தோசை ஊற்றுற அளவுக்கு நம்ம அந்த பதத்தில் இருக்கணும் மாவு. இப்போ நான் உங்களுக்கு தோசை சுட்டு காமிக்கிறேன். இப்போ சட்டி சூடாகிடுச்சுப்பா. இப்போ நம்ம லைட்டாக எண்ணெய் தடவிக்கிறோம். கேஸ் அடுப்பு வந்து ரொம்ப ஹையில் வைக்க வேணாம், சிம்லேயே வச்சுக்கோங்க. கொஞ்சம் சிம்மில் வச்சு தோசை சுடணும். நம்ம டெய்லி அரிசி மாவு தோசை தான்ப்பா சாப்பிட்றோம். அதுக்கு பதிலாக இந்த மாதிரி தோசை செஞ்சு சாப்பிடுங்க. உங்களுக்கு வெயிட் லாஸுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் புரோட்டீன் அதிகமாக இருக்குது. நம்ம உடம்புக்கு தேவையான சத்துக்கள் எல்லாம் நமக்கு கிடைக்குது. இந்த தோசையை செஞ்சு பார்த்துட்டு அம்மாவுக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ ரொம்ப ஹெல்த்தியான, ரொம்ப டேஸ்டான ஓட்ஸு ராகி ஊத்தாப்பம் செய்ய போகிறோம். இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். சட்டி காஞ்சிருக்கு. இப்போ நம்ம வந்து 1 கப்பு ஓட்ஸ் எடுத்துருக்கோம். அதை வந்து லைட்டாக வறுத்துக்குருவோம். இதை வந்து நம்ம ஸ்லோலே வச்சு ஒரு 5 நிமிஷம் இதை வறுத்து எடுத்துக்குருவோம். இதை வந்து நம்ம வறுத்தாச்சு. இப்போ இதை வந்து நம்ம ஆற வச்சு நம்ம மிக்சியில் போட்டு பவுடராக்கி கொண்டு வரேன். இப்போ ஓட்ஸப்பா நம்ம வந்து மிக்சியில் அடித்து பவுடராக்கி கொண்டு வந்தாச்சு. இப்போ வந்து இதை வந்து ஒரு பவுலில் போட்டுக்கிறோம். ஒரு 1/2 கப்பு ராகி மாவு, 1/2 கப்பு தயிர்ப்பா, அதையும் போட்டுக்குருவோம். தேவையான அளவு பிங்க் சால்ட். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி கட்டி இல்லாமல் நல்லா கலந்துக்கோங்க. நல்லா தோசை மாவு பதத்துக்கு நம்ம கலந்து எடுத்துக்கிட்டாச்சுப்பா. இது 5 நிமிஷம் ஊறட்டும். இப்போ நம்ம ஊத்தாப்பத்துக்கு மேலே போடுறதுக்கு காய்கறிகளை கொஞ்சம் ரெடி பண்ணிக்கிடுவோம். காலிஃப்ளவர் கொஞ்சம் துருவி போட்டிருக்கேன். ஒரு கேரட் துருவிருக்கேன். ஒரு மீடியமான வெங்காயம் பொடியாக நறுக்கியிருக்கேன். ஒரு மீடியமான தக்காளி பொடியாக நறுக்கியிருக்கு. 1/2 கேப்சிகம் பொடியாக நறுக்கியிருக்கு. கொஞ்சம் பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி இலை, 2 பொடியாக நறுக்கினா பச்சை மிளகாய். சின்ன பிள்ளைகளுக்கு கொடுக்குறீங்கனாக்க அதை தவிர்த்துருங்க. 1 ஸ்பூன் சீரகம், தேவையான அளவு உப்பு. இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிறோம்ப்பா. நம்ம எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சுப்பா. வாங்க ஊத்தாப்பம் ஊற்றுவோம். சட்டி நல்லா சூடாயிடுச்சுப்பா. இப்போ நம்ம வந்து ஊத்தாப்பம் ஊற்றுவோம். காயெல்லாம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அதை வந்து இப்போ வச்சிடும். வந்து வெறும் ஊத்தாப்பம் செஞ்சு தரக்கு பதிலாக இப்போ நம்ம காய்கறிகள் வந்து போட்டு பிள்ளைகளுக்கு கொடுத்தோம்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். நல்லா பரப்பி விட்டுக்கோங்கப்பா. இதை இப்போ திருப்பி போட்டுக்குருவோம்ப்பா. நல்லா வெந்துருச்சு. இப்போ திருப்பி போட்டுடலாம். இப்போப்பா நம்ம வந்து டெய்லி வந்து அரிசி மாவு தோசை தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம். பிள்ளைகளுக்கு டிஃப்ரெண்ட்டாக இப்படி செஞ்சு கொடுங்க. ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும். உடல் எடையை குறைப்பதற்கு நம்ம ஹை புரோட்டீன் உள்ள தோசை உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். இப்போ தேவையான பொருட்கள்: கம்பு ஒரு 250 கிராம் எடுத்திருக்கேன். எடுத்து ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன்ப்பா. இப்போ இது வந்து முடக்கத்தான் கீரை. முடக்கத்தான் கீரை உங்களுக்கு எந்த கீரை கிடைக்குதோ நீங்கள் அந்த கீரையை எடுத்துக்கலாம். நான் முடக்கத்தான் கீரை எடுத்திருக்கேன். இப்போ ஒரு 4 பச்சை மிளகாய், இஞ்சி ஒரு சின்ன துண்டு, கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் பெருங்காயப்பொடி, ஒரு 1/2 கப்பு தயிர், ஒரு 1/2 கப்பு ரவை. இப்போ வந்து இதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டுக்கணும்ப்பா. எல்லாத்தையும் கீரை, முடக்கத்தான் கீரை,
நான் முடக்கத்தான் கீரை போட்டிருக்கேன்ப்பா. உங்களுக்கு பாலக்கீரை போட்டுக்கலாம், முருங்கைக்கீரை போட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த கீரை கிடைக்குதோ நீங்கள் போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய், இஞ்சி, சீரகம், தயிர், ரவை. இப்போ நான் மிக்சியில் அடிச்சுட்டு வந்து கட்டுறேன்ப்பா. தோசை மாவு ரெடி ஆகும். இப்போ நான் அரைச்சிட்டு வந்துட்டேன்ப்பா. இப்போ நான் அதில் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி தான் அடிச்சிருக்கேன். அதனால நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அடிச்சுக்கோங்க. இப்போ இது கிணத்துல மாற்றி கொஞ்சோண்டு உப்பு, கொஞ்சோண்டு பெருங்காயப்பொடி. இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கிறோம். தோசை ஊற்றுற அளவுக்கு நம்ம அந்த பதத்தில் இருக்கணும் மாவு. இப்போ நான் உங்களுக்கு தோசை சுட்டு காமிக்கிறேன். இப்போ சட்டி சூடாகிடுச்சுப்பா. இப்போ நம்ம லைட்டாக எண்ணெய் தடவிக்கிறோம். கேஸ் அடுப்பு வந்து ரொம்ப ஹையில் வைக்க வேணாம், சிம்லேயே வச்சுக்கோங்க. கொஞ்சம் சிம்மில் வச்சு தோசை சுடணும். உங்களுக்கு வெயிட் லாஸுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் புரோட்டீன் அதிகமாக இருக்கு. நம்ம உடம்புக்கு தேவையான சத்துக்கள் எல்லாம் நமக்கு கிடைக்குது. இந்த தோசையை செஞ்சு பார்த்துட்டு அம்மாவுக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போப்பா நம்ம கொள்ளு தோசை செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். 1 கப்பு கொள்ளு, 1/4 கப்பு அரிசி, 1/4 கப்பு உளுந்து, 1 டீஸ்பூன் வெந்தயம். நல்லா கழுவிட்டு 8 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இப்போ நல்லா ஊறிடுச்சுப்பா. இப்போ நம்ம இதை வந்து மிக்சி ஜாரில் போட்டு அடிச்சுக்குவோம். இப்போ ஓப்பன் பண்ணுறப்பா. நான் மிக்சிலேருந்து அடித்து கொண்டு வந்திருக்கேன். இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிடுவோம். இந்த அப்படி அடைச்சிருக்கோம். நீங்கள் தண்ணி இல்லைன்னா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. நான் தண்ணி எதுவும் ஊற்றலை, அதிலே எனக்கு தண்ணி இருந்தது, அதனால் நான் ஊற்றலை. நீங்கள் தண்ணி பத்தலைன்னா நீங்கள் ஊற்றிக்கோங்க. இந்த பதத்தில் இருக்கணும். இட்லிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நான் வெயிட் லாஸ்னால நான் பிங்க் சால்ட்டு போட்டிருக்கேன். இதை வந்து ஒரு 4 மணி நேரத்துக்கு நம்ம அப்படி வச்சிடணும். அது பொங்கி வரும். இப்போ 4 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ மாவு நல்லா பொங்கி இருக்கும். ஓப்பன் பண்ணி காட்டுறேன். நல்லா பொங்கி இருக்கு. 4 மணி நேரம் தான் நீங்கள் மாவை பொங்க விடணும். அதுக்கு மேலே வச்சிங்கனாக்க மாவு வந்து ரொம்ப புளிச்சு போயிடும். வாங்க தோசை ஊற்றலாம். சட்டி காஞ்சிருக்கு. லைட்டாக எண்ணெய் தடவிக்கிறோம். கேஸ் ஸ்லோவில் வச்சு 5 நிமிஷம் வேகட்டும்ப்பா. இப்போ நல்லா வெந்துருச்சுப்பா. இதை இப்போ திருப்பி போட்டுக்குருவோம். கேஸ் ஸ்லோலே வச்சு திருப்பி போட்ட பக்கமும் வேக வச்சுக்குருவோம். அவ்வளோதான்ப்பா. ஹை ப்ரோட்டீன் தோசை ரெடி ஆயிடுச்சு. நல்லா சாஃப்டாக நல்லா இருக்குப்பா. சூப்பராக இருக்குது. நல்லா எல்லா பக்கம் நல்லா வெந்துருச்சு. இதில் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது. நம்ம உடம்புக்கு தேவையான சத்துக்கள் எல்லாம் நமக்கு கிடைக்குது. பாசிப்பயிர் அடை தோசை செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். 1 கப்பு பாசிப்பயிர் எடுத்திருக்கேன். 1/4 கப்பு உளுந்து, 4 டேபிள் ஸ்பூன் அரிசி, இட்லி அரிசி, 1 டீஸ்பூன் வெந்தயம். நல்லா கழுவிட்டு 8 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இப்போ நம்ம 8 மணி நேரம் ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ நல்லா ஊறிடுச்சுப்பா. இப்போ நம்ம இதை வந்து மிக்சி ஜாரில் போட்டு அடிச்சுக்கிறோம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நான் வெயிட் லாஸ்னால நான் பிங்க் சால்ட்டு போட்டிருக்கேன். இந்த அப்படி அடைச்சிருக்கோம். நீங்கள் தண்ணி இல்லைன்னா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. நான் தண்ணி எதுவும் ஊற்றலை, அதிலே எனக்கு தண்ணி இருந்தது, அதனால் நான் ஊற்றலை. நீங்கள் தண்ணி பத்தலைன்னா நீங்கள் ஊற்றிக்கோங்க. இந்த பதத்தில் இருக்கணும். இதை வந்து ஒரு 4 மணி நேரத்துக்கு நம்ம அப்படி வச்சிடணும். அது பொங்கி வரும். இப்போ 4 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ மாவு நல்லா பொங்கி இருக்கும். ஓப்பன் பண்ணி காட்டுறேன். நல்லா பொங்கி இருக்கு. 4 மணி நேரம் தான் நீங்கள் மாவை பொங்க விடணும். அதுக்கு மேலே வச்சிங்கனாக்க மாவு வந்து ரொம்ப புளிச்சு போயிடும். ஒரு மீடியமான வெங்காயம்ப்பா பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை போட்டுக்கிடுவோம். ஒரு பச்சை மிளகா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு கொத்தமல்லியும் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு பெருங்காய பொடி. இது எதுக்கு போடுறோம்னா ஜீரணத்துக்கு போடுறோம். இது பாசி பயிர் போட்டிருக்கனால ஜீரணம் ஆகிறக்காண்டி இந்த பெருங்காய பொடி போடுறோம். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இது கரெக்டாக தோசை மாவு பதத்துக்கு தண்ணி ஊற்றிக்கங்கப்பா. இது கரெக்டான பதமாக இருக்குது. வாங்க தோசை ஊற்றலாம்.
சட்டி காஞ்சிருக்கு, லைட்டாக எண்ணெய் தர வைக்கிறோம். கேஸ் ஸ்லோவில் வச்சு 5 நிமிஷம் வேகட்டும்ப்பா. இப்போ நல்லா வெந்துருச்சுப்பா. இதை இப்போ திருப்பி போட்டுக்குருவோம். கேஸ் ஸ்லோலே வச்சு திருப்பி போட்ட பக்கமும் வேக வச்சுக்கிடுவோம். அவ்வளோதான்ப்பா, ஹை ப்ரோட்டீன் தோசை ரெடி ஆயிடுச்சு. நல்லா சாஃப்டாக நல்லா இருக்குப்பா, சூப்பராக இருக்குது. நல்லா எல்லா பக்கம் நல்லா வெந்துருச்சு. இதில் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது. நம்ம உடம்புக்கு தேவையான சத்துக்கள் எல்லாம் நமக்கு கிடைக்குது. உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அம்மாவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.